திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம். திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாசலேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலுக்கு தினமும் உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாவட்டங்கள், வெளிமாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக வழிபடுவதால் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும். மலையை சுற்றியுள்ள 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இதில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மகாதீபம் ஏற்றப்படும் நாளிலும் சித்ரா பௌர்ணமிரனன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம். சித்ரா பௌர்ணமி வருகிற 23 தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:16 மணிக்கு தொடங்கி மறுநாள் 24 தேதி புதன்கிழமை அதிகாலை 5:47 மணிக்கு நிறைவடைகிறது. இதனால் 23 தேதி முழுமையாக சித்ரா பௌர்ணமி என்பதால் அன்றைய தினம் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் என்று தெரிவித்து உள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சித்ரா பௌர்ணமிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.